இந்த நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு வரல மாணவர்கள் சொல்லி 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. 207 அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. காரணம் மாணவர்கள் வருகை குறைவுன்னு. மாணவர்கள் வரலைன்னு பள்ளிக்கூடத்தை மூடுன நீங்க குடிக்க ஆள் வரலைன்னு ஒரு சாடையை கூட மூடுனதா தெரியல. ஆனா எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும்? ஆன்மீகம் எப்படி இருக்கு? 1008 கோயில் சிவன் கோயில். அதுல முதல் கோயில் உத்தரகோச மங்கை, பாண்டிய நாடு, பழம்பதி நாடு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா குளிக்கணும்னு தோணும். குளிச்சாக்குனா சரியான தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதா பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். கோயிலுக்கு போயாச்சுன்னா பக்தியோட இருக்கணுங்கிற நல்ல பக்குவம் வரும். இதற்காகவே மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒன்று ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை பக்குவப்படுத்தியது. இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த பக்கம் போகாதே, கோயில் இருக்கு, இந்த மாதிரி தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதெல்லாம் காலம் போய் கடவுளாவது ஒன்னாவது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு கற்பிக்க ஆரம்பிச்சான். முடிஞ்சிச்சு ஜோலி. நம்ம பிள்ளையெல்லாம் செம்மை இல்லாமல் என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு ஆளாயிட்டான். காரணம், காலத்தின் கோலமாக மாறியதனுடைய விளைவு எங்க போய் நிற்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும். கடவுள் இல்லாமல், இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதுதான் முடிந்த முடிவு.